Hi friends, welcome to கண்ணம்மா உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீட்ல செஞ்ச சின்ன வேலைகளை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில டீ குடிச்சு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொடி தோசை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதுக்காக பொடி ரெடி பண்ண போறேன். இது நம்ம நார்மலாக தோசைக்கு இட்லிக்கு பொடி வச்சு சாப்பிடுவோம்ல அந்த பொடி தான். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உளுந்து சேர்த்துருக்கிறேன். உளுந்து 1 கப் எடுத்தோன்னா கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். 2 பூண்டு சேர்த்துருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் பருப்பு கறிய ஆரம்பிச்சிடும். போதும், ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். சூடாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து வீணாக போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதை இப்போ ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறேன். ரொம்ப பொடியாக நல்லா நைஸாக அரைக்கிறது இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு தேவையான பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடானதும் நம்ம நார்மலாக தோசைக்கு யூஸ் பண்ணுற அதே மாவை எடுத்து நல்ல தோசை வந்து ஊற்றிக்கலாம். தோசை பொடி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னதான் சாம்பார் சட்னி இதெல்லாம் இருந்தால் கூட தோசை பொடி தொட்டு சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான். நல்லா கொஞ்சம் பெரிய தோசையாகவே நல்லா விரித்து விட்டுட்டு தோசை பாதி வெந்து வரும்போது அப்படியே நம்ம அந்த பொடி எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது வந்து வெறும் பொடி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. இந்த பொடிக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தோசையை சுற்றி நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசையை நம்ம அப்படியே மாற்றி திருப்பி போடுறது இல்லை. ஏன்னா பொடி வந்து செதறி போகும். அதனால அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். வீட்டில் பொடி இருந்தது அப்படின்னா இந்த தோசை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன். இது கூட ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அது இருந்தாலே போதும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இல்லை எதுவுமே தேவையில்லை, இந்த வெறும் தோசையே சாப்பிடலாம். ஏன்னா பொடி இருக்கிறதுனால அதுவே வந்து நமக்கு போதும். ஸோ இன்றைக்கி டிஃபன் வந்து இது தான். ஸோ பொடி தோசை. ஸோ கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பாடை முடிச்சிக்கலாம். சிம்பிளான டிஃபன் அப்படிங்கிறதுனால நிறைய பாத்திரம் எதுவும் சேரலை. ஸோ டீ குடித்த பாத்திரம் அப்புறம் அந்த டீ கப் இதெல்லாம் தான் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ மீதி பொடியை வந்து நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்ல ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பொடியோட வாசனை காரம் எல்லாம் அப்படியே இருக்கும். இது ஒரு 10 நாளைக்கு வரும், இல்லை 2 வாரம் வரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு ஏதாவது செய்ய பிடிக்கல, இப்போ சைடிஷ்லாம் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு இட்லியை வச்சு இல்லை தோசை சுட்டு உடனே இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பாடை முடிச்சிக்கலாம். இப்போ உடம்பு முடியாத நாளில் கூட நம்ம சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், குருமா வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டாச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக மூடி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நம்ம கண்ணுக்கு படுற இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது எடுப்போம். எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ரொம்ப நாளைக்கு எடுக்காமலே விட்டுருவோம். அவ்வளோதான், காலையில் வேலை முடிஞ்சுது. இப்போ ஒரு 11 மணி இருக்கும். ஸோ நம்ம வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எலுமிச்சப்பழத்தோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு. 12 ரூபா ஆகுது ஒரு எலுமிச்சப்பழம். சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய எலுமிச்சப்பழம் வாங்குவாங்க. ஸோ இப்போ வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். நான் வந்து சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன். தேவைன்னா இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக உப்பு சேர்த்து கூட குடிக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சர்க்கரை சேர்த்து குடிக்கிறேன். நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தோலில் இருக்கிற கசப்பு டேஸ்ட்டும் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் ஓரளவு புளிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். இந்த லெமன் தோலை வந்து நம்ம தூக்கி போடாமல் பித்தளை பாத்திரம்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வரும். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். சர்பத் கூட கலந்து குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ சர்பத்லாம் இல்லை, அதனால நம்ம லெமன் ஜூஸே குடிச்சிக்கலாம். ஓகே, இனிமேல் வந்து நம்ம மதிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சாம்பாரும் கீரை கூட்டும் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது வந்து அரைக்கீரை. இது வந்து கட்டு நிறையவே இருக்குது. அதனால் இவ்வளோ தேவைப்படாது. பாதி கட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கீரை வைக்கலாம். நல்ல ஒரு கவரில் சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ பாதியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கீரையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தண்டாக தனித்தனியாக எடுத்து
அதில் ஏதாவது பழுப்பு இலைகள் தேவையில்லாத செடிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த தண்டோட அடிப்பகுதி வந்து கொஞ்சம் முத்தலாக தான் இருக்கும். அது வந்து நம்ம கூட்டு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, நறுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேவையான இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கீரையை கழுவிக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணவே செய்யணும். அதனால் இந்த பெரிய பாத்திரத்தில் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் வந்து இதை பலகையில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வந்து ஃபுல்லாக நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் கழுவவே கூடாது, ஏன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாம் தண்ணியில் போயிடும், அந்த தண்ணியே பச்சை கலரில் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு நறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியது தான். நான் வந்து நார்மலாக தேங்காய் போட்டு கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். இதை வந்து கீரை பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் செய்ய போகிறோம். கீரை சாப்பிட்ற நாள் வந்து நம்ம பருப்பும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சாம்பார் வச்சுட்டு அப்படியே வந்து கீரை பொரியலும் செஞ்சிடலான்னு இருக்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. லைட்டாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு உடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பூண்டையும் தட்டி போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கீரைக்கு 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது அரைக்கீரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வேகணும். கீரைக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு உப்பு போட்டால் கீரை கருத்து போகும். அதோட கீரை வந்து முதல்ல நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் ரெடியாகி வரும்போது கம்மியாயிரும். அதே மாதிரி மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி திறந்து தான் வைக்கணும். இப்போ நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த கடைசி நேரத்தில் தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கடைசியாக இறக்குற நேரத்தில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் ஜீரகம் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். இதை போட்டு நல்லா கிளறிட்டு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான கீரை பொரியல், கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மதியம் சாப்பிட வேண்டியது தான். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மணி வந்து ஒரு 6:45 இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நோன்பு நடக்குது. ஸோ இது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வந்து நோன்புக்காக செஞ்சது பஜ்ஜி, அப்புறம் வந்து சர்பத், அதுக்கப்புறம் நோன்பு கஞ்சி. டெய்லியுமே எங்களுக்கு வந்து நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நோன்பு கஞ்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த டைமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அந்த நோன்பு கடைப்பிடிக்கிற அந்த டைமில் தான் கிடைக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டான நோன்பு கஞ்சியை தான் குடிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் இது வந்து நோன்பு கஞ்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நைட் வந்து சிம்பிளாக ஏதாவது சமையல் பண்ண வேண்டியது தான். இந்த விலாக் இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து விலாக் வந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.